ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப கூல்டாக இருக்குது. என்னதான் கூல்டாக இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இல்லை இடியே அடித்தாலும் சரி, இங்கே ஜனங்க ஷாப்பிங் போவாங்க, ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஏன் ஜாகிங் கூட போவாங்க. ஒரு கிளைமேட்டை கன்சிடரேஷன்லேயே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்தது அதித்திக்கு டாய் வாங்க தான். கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் எல்லா கடையிலையுமே. ப்ளஸ் சாக்லேட்ஸ் இல்லாத சீசனே கிடையாதுங்க. ஸோ கிறிஸ்மஸுங்கிறனால எல்லாமே லெட்டர்ஸ் சாக்லேட்ஸ் கிடைக்கும் இந்த ஷாப்பில். அப்புறம் நான் ஷாப்பிங் போயிட்டு கப்பு செக்ஷனுக்கு போகாமல் வந்ததாக சரித்திரமே இல்லை. அதுவும் இப்படி க்யூட்டாக வச்சுருந்தா எப்படி போகாமல் இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால கப் அண்ட் பிளேட்ஸ் எல்லாமே அந்த டீமில் தான் இருந்துச்சு. லைக் ஸ்டார் ஷேப்லேயும், அப்புறம் கேண்டீஸ், அப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாலாம் வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இந்தளவுக்கு க்யூட்டாக இருந்து பார்த்து எதுவும் வாங்காமல் வரதே பெருசு. இதில் நம்மளை அந்த பக்கம் போக வேணான்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இது எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கோர் ஐட்டம்ஸ். இந்த கடையில் யூனிக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். கலர் வைஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் அதித்திக்கு சூஸ் பண்ண டாய் இது தான். அவள் இப்போது க்ராலிங் ஸ்டேஜில் வாக்கிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டாய்ஸ் எல்லாமே போர் அடிச்சிடுச்சு அவளுக்கு. எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு எங்ககிட்ட கொடுத்து நாங்களும் என்கேஜ் ஆகணும், அவள் கூட விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா. அது எல்லா டைமும் பாசிபிள் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால் அவளாக என்கேஜ் ஆகிக்கணுன்ற ஒரு தாட்டோடு தான் இந்த டாய் வாங்கியிருக்கிறது. பார்க்கலாம் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இந்த டாய் பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உடனில் டிசைன் பண்ணியிருக்கிறனால எந்த ஒரு ஷார்ப் எட்ஜுமே கிடையாது. ஸோ பை மிஸ்டேக் அவங்க எங்கேயும் இடிச்சிக்கவும் மாட்டாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் இட். அதித்தி தூங்கிட்டுருக்கா. ஒரு வழியாக எந்த சத்தமும் போடாமல் இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இனி அவள் எந்திரிச்ச உடனே இதை பார்த்து அவள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகி அதில் ஏறி உட்கார வச்சு அவளுக்கு இனிஷியலாக ஆட்ட தெரியல. ஸோ நம்மளை தான் ஆட்டி விடணும். ஹோப் இந்த எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த டாய் மேலே இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you in the next video, guys.